இயல் 5. உரைநடை. கருப்பு தங்கம். நெல்சன் மண்டேலா. பாடம் அறிமுகம். தென்னாப்பிரிக்காவின் அடிமைத்தளியை ஒழித்தவர் நெல்சன் மண்டேலா. இவர் உலக வரலாற்றில் தன் பெயரை பொன்னெழுத்துக்களால் பொறித்துக் கொண்ட மகத்தான தலைவர். வாழ்க்கை மதிப்பு: தேசப்பற்று, சமூக சேவை, பிறருக்கு உதவுதல், வாழ்க்கையில் முன்னேறுதல். நெல்சன் மண்டேலா என்ற பெயரை கேட்டாலே உலக மக்களிடையே ஒரு புத்துணர்வு பிறக்கிறது. இந்திய மக்களிடையே ஒரு நெருக்கத்தினை தோற்றுவிக்கிறது. அந்த அளவிற்கு காந்தியடிகள் முதலில் கால் பதித்து நுழைந்த தென்னாப்பிரிக்காவின் அடிமைத்தளையை ஒழித்தவர். ஆப்பிரிக்க காந்தி என்று அழைக்கும் அளவிற்கு நம் நாட்டு காந்தியடிகளை குருவாக கொண்டு அஹிம்சை முறையில் போராடியவர்தான் நெல்சன் மண்டேலா. வெள்ளையர்கள் ஆட்சி எனும் இருட்டை விலக்கி வந்த கருப்பு நிலா. சுதந்திரத்தை நோக்கி நெடிய பயணம் செய்தவர். இவர் 1918 ஆண்டு சூலை 18 நாள் பிறந்தார். இவர் தந்தை இவருக்கு வைத்த பெயர் ரோவிலாலா என்பதாகும். அதன் பொருள் தொல்லை தருபவர் என்பதாகும். இவர் குனு என்ற கிராமத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் படித்தார். அங்குள்ள ஆங்கில ஆசிரியர் இங்கிலாந்தின் புகழ்மிக்க கடற்படை தளபதியின் பெயரான நெல்சன் என்ற பெயரை அவருக்கு வைத்தார். அவரின் தாயார் மண்டேலா என்ற பெயரையும் இணைத்து வைத்தார். நெல்சன் மண்டேலாவின் தந்தை இறந்த பின்பு அங்கு வாழ்ந்து வந்த ஜோகிந்தர்பா அவனை வளர்த்தார். குடிசையில் வாழ்ந்து வந்த மண்டேலாவுக்கு அரண்மனை வாசம் மனதுக்கு பிடிக்கவில்லை. சில நாட்களில் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். அரண்மனைக்கு அருகிலுள்ள பள்ளியிலேயே மண்டேலா படித்தார். பள்ளி கல்வி முடிந்ததும் ஹீல்டவுன் கல்லூரியில் படித்தார். அக்கல்லூரியில் உள்ள ஆங்கில பேராசிரியர் மண்டேலாவுக்கு கோசா இன வரலாறு, போராட்டம், வீர சாகசங்கள், தியாகம் போன்றவற்றை எடுத்துரைத்தார். இது அவரை புது மனிதனாக மாற்றியது. சமூக சேவை. கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சமூக சேவை செய்ய வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி முறை, நாகரிக வாழ்க்கை முறைதான் சிறந்தது என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற கொள்கை அவருக்கு பிடிக்கவில்லை. நெல்சன் மண்டேலா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்னும் முதுமொழிக்கேற்ப எப்படியாவது வழக்கறிஞராகி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் படித்தார். அவரின் நண்பர்கள் அவரை பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, நாட்டு விடுதலைக்காகவும் பாடுபட வேண்டும் என்று கூறினர். இது அவரின் சிந்தனையை தூண்டியது. எல்லா மக்களைப் போல பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்பதை விட இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் வந்தது. நாட்டு மக்களுக்காக போராடும் எண்ணத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். போராட்டம். கருப்பு நிறமே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை உணர்ந்தார். ஆனால் கற்றவர்களின் இடையே கூட கருப்பு நிறத்தவனும் ஒரு மனிதனே என்ற எண்ணம் எழாமல் இருந்ததைக் கண்டு மனம் வருந்தினார். ஒரு சமுதாயத்தினரை மற்றொரு சமுதாயத்தினர் நிறத்தின் பேரில் வெறுத்து ஒதுக்குகின்றனரே என்று எண்ணி மிகவும் வேதனை அடைந்தார். இக்கொடுமைகளை அறவே ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். 1946 ஆண்டு எவலின் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆங்கிலேய அரசு கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கும் சட்டம், மக்கள் பதிவு சட்டம், இடஒதுக்கீடு சட்டம், நகருக்குள் நுழையா சட்டம் போன்ற சட்டங்களை 1950 ஆண்டு கொண்டு வந்தது. இது போன்ற சட்டங்களை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்ற நோக்கத்துடன் சட்ட மறுப்பு இயக்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனுடைய அமைப்பாளர் மண்டேலா. தென்னாப்பிரிக்க ஆங்கில அரசின் சட்டங்களை மறுப்பதாக அரசுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் ஆங்கில அரசு அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. போராட்டம் நடைபெற்றது. நெல்சன் மண்டேலா பலமுறை கைது செய்யப்பட்டார். 4 முறை அவர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டார். அநீதியை எதிர்த்ததால் 27 ஆண்டுகள் தமது இளமை காலம் முழுவதையும் சிறையில் செலவிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்த ஆங்கிலேய அரசு
காங்கிரஸ் கட்சியையும் தடை செய்யலாம் என்று எண்ணிய அவர் புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். அதுவே மண்டேலா திட்டமாகும். இதை அனைவரும் பாராட்டினர். இதன் உறுப்பினர் எண்ணிக்கை 1,00,000 உயர்ந்தது. இவர் சட்ட ஆலோசகராக பணிபுரிந்து தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்று தனியாக வழக்குகளை நடத்தி வந்தார். 1950ஆம் ஆண்டு கிளிப்டவுன் என்ற இடத்தில் மாநாடு கூடியது. அதில் விடுதலை சாசனம் இயற்றப்பட்டது. அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளாவது, தென்னாப்பிரிக்காவில் வாழும் கருப்பர் மற்றும் வெள்ளையருக்கும் அனைத்து உரிமைகளும் இருக்க வேண்டும், மக்கள் அனைவரும் சமமானவர்களே என்பதாகும். பின்னர் இவர் 6 மாதம் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். இவர் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் இந்தியாவுக்கு வந்தார். இவருக்கு சிறந்த விருதான பாரத ரத்னா விருது பிரதமராக இருந்த VP சிங் மூலம் வழங்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் பொது தேர்தல் நடைபெற்றது. அதில் கருப்பு இனத்தவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் குடியரசுத் தலைவரானார். நிறவேற்றுமையற்ற ஒரு ஆட்சி அமைய கனவு கண்ட நெல்சன் மண்டேலா இன்று மாமனிதராக திகழப்படுவதற்கு காரணம் அவருடைய தளராத முயற்சியும் தன்னம்பிக்கையுமே ஆகும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் குடியரசுத் தலைவராக இருந்த பின்னர் முதுமையின் காரணமாக அரசியலில் இருந்து விலகினார். நுரையீரல் தொற்று நோய் காரணமாக 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் ஜோகன்ஸ்பர்க்கில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.